سيدنا مولانا محمد الغالي ولاؤنا مقصود سلطان شاه مودي سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا نبينا مولانا محمد الغالي ولاؤنا شيخ مودي سيد عبد القادر بهذا كل شيء أحاط بعلمك وجلال قلمك ونفذ مشيتك எல்லாவுடைய கொண்டு பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டு வலிமார்கள் நாதாக்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு அல்லாஹு ஜல்ல நமக்கு எல்லா நெருப்பாக்கி தந்து அல்பரிசுவனாக உதுகுருல்லாஹ திக்ரன் கசீரா ஒய்சபிஹு புக்ரத்தன் வாசீரா. அல்லாஹ் நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்க. ஒய்சபிஹு புக்ரத்தன் வாசீரா, காலை மாலை அல்லாஹ் நீங்கள் செய்யுங்க, தஸ்பீஹா செய்யுங்க. திக்ருங்கிறது 3 நிலை கொண்டது. முதல் நிலை உள்ளத்தால் கொண்டது, 2வது நிலை உணர்வால் கொண்டது, 3வது நிலை உறவால் கொண்டது. இந்த உள்ளதுக்கு செய்துட்டே இருக்கு, செய்யாமல் இல்லை. இன்றைக்கி நாம் டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போன சிறுக்கு இந்த டெலஸ்கோப்பில் நெஞ்சில் பார்க்கலாம். பார்த்தா அது என்ன செய்யுது, அடிக்குது. அந்த அடிக்கிற சத்தம் என்ன அப்படின்னு கேட்டால் எவ்வளோ வேகத்தில் அடிக்குதுன்னு பார்க்குறான். இவ்வளோ வேகத்தில் அடிக்கிறான். அப்போ அல்லாஹு லிசானத்தால் இந்த மனிதனை உற்பத்தி பண்ணி ஆசை என்று தகப்பனுக்கு ஏற்படுத்தி, தாய்க்கு நேசம் என்று ஏற்படுத்தி, ரெண்டையும் உண்டாக்கி தன்னை உருவாக்குறான். ரெண்டையும் உண்டாக்கி தன்னை உருவாக்குறான். இந்த ஆசையினால் நேசத்தினால் அல்லாஹ் முழுமையாக அந்த கருவறையில் வைக்கப்பட்டு, அந்த கருவறையில் வைக்கப்பட்டு பாசமாக வெளிப்படுத்துகிறான். இதுக்கு பேர் திக்ர், ஃபிக்ர், நாட்டம், தேட்டம், நோட்டம். திக்ர் தகப்பன் சொன்னது, ஃபிக்ர் தாய் சொன்னது, நாட்டம் அல்லாஹ் சொன்னது, தேட்ட ரசூல் சொன்னது. திக்ர், ஃபிக்ர், நாட்டம், தேட்டம், இந்த அல்லாஹ் ரசூலும் சேர்ந்து நம்ம உருவாகணும் நோட்டமாகவே இருந்தாங்க. நம்ம உருவாகணும் சொல்லி நோட்டமாக இருந்தாங்க. நோட்டமாக இருக்க போய் தான் அல்லாஹு ஜல்லிசானத்தால் இந்த இந்திரியத்திலேயே உள்ள வைக்கப்பட்டு, இந்த இந்திரியத்திரியில் இரத்த கட்டியும் இந்திரிய கட்டியும் உண்டாக்கி, சதகட்டியாக்கி, நரம்பாக்கி, எலும்பாக்கி, ஒரு முண்டமாக்கி, அதுக்கு உருவமாக்கி நம்ம என்ன செஞ்சான், வெளியாகி தந்தான். அது யாரோட நோட்டத்தில் உருவாகிட்டு அப்படின்னு கேட்டால் அல்லாவுடைய நோட்டத்தில் சேர்த்து, அல்லாவுடைய நோட்டத்தில் செய்து உருவாக்கிட்டு, உருவாக்கி வெளியாக கருவறையில் இருக்கிறோம். இந்த கருவறையில் இருக்கும்போது தகப்பனுடைய நிலையை நாம் இருக்கும்போது லா இலாஹா ஒன்று இருந்தோம். இந்த நிலை இல்லை. தாயுடைய கருவறைக்கு வந்தோம், இல்லல்லாஹு ஒன்று வந்துட்டோம். இந்த ரெண்டையும் உண்டாக்கி உள்ள இருக்கிறோம். யாருடைய உருவத்தில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய உருவத்தில் இருக்கிறோம். யாருடைய உருவத்தில் இருக்கோம், உயிர் இருக்கு, இரத்த ஓட்டம் இருக்கு, உருவம் இல்லை. துண்டு இருக்கு. ஆனால் முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹ் சிபத்தை ஏற்படுத்துகிறான். எதை கொண்டு ஏற்படுத்தான், அந்த திக்கரை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் திக்கரை கொண்டு என்ன செய்கிறான், அந்த சிபத்தை ஏற்படுத்துகிறான். இந்த சிபத்தை ஏற்படுத்தும் போது அல்லாஹ் ஜல்லிசானத்தால் இந்த தகப்பனுடைய ரூஹு, முதல்ல இந்திரியம் போச்சுல, தகப்பனுடைய ரூஹு, இந்த இந்திரிய துளி ஒன்றா சேர்ந்து தாயோட ரூஹு, ரெண்டும் ஒரே ரூஹாச்சு. ரெண்டும் ஒரு. மூன்றாவது நமக்கு அல்லாஹ் ஜல்லிசானத்தால் நம்ம ரூஹையும் உருவாக்குறான். இந்த நம்ம ரூஹையும் உருவாகி அல்லாஹ் ஜல்லிசானத்தால் நம்மளோட முழுமையான வளர செய்யலாம். முழுமையான உயிர்த்து செய்யலாம்,
என்ன செய்யறான், அந்த இந்திரிய துளிகளுக்கும் உயிர் இருக்கணும். இவருடைய உள்ள இருக்குல்ல கரு முட்டை, யார் கரு முட்டை யாருக்கு இருக்கு, தாய் இருக்கு, அவருக்கு என்ன செய்யணும், உயிர் இருக்கணும். அந்த அந்த இதை உள்ள செலுத்தி 2 உயிரை உண்டாக்கி 3ஆவது உயிர் நமக்கு ஏற்படுத்தி நமக்கு வைத்திருக்கான். அதுதான் ஆரிஃபிகள் சொல்லுவாங்க, மும்மலத்தை சுட்டு போட்டு குந்தி கமலம், இறுதி கமலம், முண்ட கமலம். ஒரு மனுஷனுக்கு எத்தனை கமலம், ஒரு மனுஷனுக்கு எத்தனை கமலம், 3 கமலம். ரூஹு எழும்பக்கூடிய இடம், ரூஹு தெரிக்கக்கூடிய இடம், ரூஹு நிலப்படக்கூடிய இடம். இந்த ரூஹு நிலப்பட்டால் தான் அறிவு வேலை செய்யும். இந்த ரூஹு நிலப்பட்டால் தான் இந்த மூலையில் பட்டு நம்ம பார்க்குற காஜாபாய் இருக்கார், என்ன செய்யாரு, கோழியாபத்தை ஊற்றி உள்ளே போட்டார், வாயை சவிக்கிறார், தொப்பி போட்டிருக்கார், மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கார். அப்போ இதுக்கு இது வேலை செய்யுது, அறிவு வேலை செய்யுது. இவர் காஜாபாய் தான் அப்படின்னு சொல்லுது உணர்வு சாட்சி சொல்லுது. நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது அவருடைய உறவும் நம்முடைய உறவு செய்யுது சாட்சி சொல்லுது. நிமிந்து பார்த்தா காஜாபாய். அது மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கு தகப்பனுடைய உருவத்தையும் தாயுடைய உருவத்தையும் அல்லாஹ்வுடைய உருவத்தை ஒன்றா சேர்த்து ரசூலுடைய உருவத்தில் உருவாக்குறான். யாரோட உருவத்தை உருவாக்குறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தில் செய்யலாம் உருவாக்குறான். உள்ள இருக்க உருவம் யாரு, அல்லாஹ்வுடைய உருவம் தான். ரசூல் உருவத்தில் செய்யலாம் உருவாக்குறான். உருவாக்கி நம்மளை என்ன செய்யறான், வெளிப்பட செய்யறான். நம்மளை என்ன செய்யறான், வெளிப்பட செய்யறான். வெளிப்பட செய்யப்பட்டு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டால் உள்ளேருந்து வெளியாகி வந்துடுறோம். என்ன செய்யறோம், லா இலாஹா இல்லல்லாஹு, தாயோட ரூஹு, தாப்போட ரூஹு, நம்ம ரூஹு, ரப்போட ரூஹு நானும் உண்டாக்குது. இதை குருமான்னு சொல்லுவாங்க. ரா பகல் அட்டு நடக்கும் ரூஹுல் நின்று 4 பேராம். ரா பகல் அட்டு நடக்கும் ரூஹுல் நின்று 4 பேராம். ஒரு பேரு காத்ததனை ஒன்றாக அழித்து விட்டு முப்பேரை எப்போதும் முற்படுத்தி ஓயாமல் சுவாசத்தில் தொழுகை சேர்க்க ஷாவுல் ஹமீது என்ன செய்வாங்க. அப்போ இந்த 4 பேரும் சேர்ந்த ரூஹுனால தான் அது இரவும் கிடையாது பகலும் கிடையாது, தெற்கும் கிடையாது வடக்கும் கிடையாது, மேற்கும் கிடையாது கிழக்கும் கிடையாது. எல்லாம் ஒரே திருமுகம் தான், எல்லாம் ஒரே திருமுகம் தான். ஒரே திருமுகம் யாருடைய திருமுகம் இருக்கு, அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்கு. நம்ம 4 பக்கத்துக்கு யாருடைய திருமுகத்தில் இருக்கிறான். நாம் என்ன செய்தாலும் முன்னால் ஜெயிச்சாலும் பார்க்குறான், பின்னால் ஜெயிச்சாலும் பார்க்குறான், இடது பக்கம் ஜெயிச்சாலும் பார்க்குறான், வலது பக்கம் ஜெயிச்சாலும் பார்க்குறான். நம்மளை என்ன செய்யறான், பார்க்குறான். அப்போ இந்த நிலைக்கு அல்லாஹ் நமக்கு உட்பட வைத்து அவன் என்ன செய்யறான், நம்மளை என்ன செய்யறான், அவன் நினைத்து கொண்டிருக்கான். இதயத்தை என்ன செய்யறான், டெலஸ்கோப் ஊற்றி பார்க்குறான். பார்த்தா அது என்ன செய்யுது, டக் டக் டக்குன்னு அடிக்குது. அந்த வேகமாக அடித்தா அவன் சொல்லுவான், வேகமாக அடித்தா என்ன செய்வான், உஷார் இருக்குங்குவான். அந்த அடி தாண்டா போகிற லெவல் சரியில்லையா கீழே இறங்கிருங்க. அப்போ நாம் இந்த 4 ரூஹோடு இணைந்து இருக்கும்போது நம்மளை அல்லாஹ்வை நினைப்படுத்தி நம்மளை உருக்குள்ளும் இல்லை, திக்கரிச்சிடம் இல்லை. அல்லாஹ்வை நாம் நினைப்படுத்தி இருக்கிறான், திக்கரிச்சிடான். அப்போ நினைவுங்கிறது அப்படின்ட்டு சொன்னா அவனுக்குள்ளது. அதான் குருமான் சொல்லுவா, முப்பொருளை ஒன்றாக்கி முகம்மதுவில் அமைத்து ஆழத்தின் எவ்வுயிருக்கும் அதனை படைத்து எவ்வுயிருக்கும் உணவளித்து இறைவனாக அமைந்து எந்தெண்ணில் இருப்பவனே என்னாலும் காப்பாமே. 100 முகம்மதியா நாட்டத்திலே தரித்து நினைந்த பொருட்டினால நோட்டமிட்டு கொண்டு. நினைவுன்னு ஒன்று இருக்கணும். அல்லாஹ் தந்த பெரிய பொக்கிஷம். நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, செய்தது சரி தப்பு, பின்னால் கணையில் கொண்டு விடும், பின்னால் கஷ்டத்தில் கொண்டு விடும், நம்ம காப்பாற்றப்படும்,
நம்ம தண்ணீத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிற என்ன வரணும்? அந்த இடத்துல என்ன வரணும்? என்ன வரணும்? நினைவு வரணும். இந்த நினைவு தான் அல்லாஹ்வுடைய நினைவு. இந்த உதவி தான் அல்லாஹ்வுடைய உதவி. இந்த நினைவு தான் ஒரு செகண்ட் மாற்றி செய்துன்னா நீங்க நம்ம நிலைமையே மோசமா இருக்குமே நினைக்கிறோம்ல. அதே மாதிரி நம்ம மறந்து போய் காலை உள்ள வச்சிருந்தா நம்ம என்ன இருப்போம்? உலகத்துல வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, கடந்த வாழ்க்கையும் சரி, நினைந்த வாழ்க்கை எல்லாம் நினைக்கிறோம். அப்ப நினைவு அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம நினைவு அழியாத வஸ்து எது மீது இருக்கு அப்படின்னா அல்லாஹ் மீது இருக்கணும். நம்ம நினைவும் அல்லாஹ் பக்கம் ஒன்று நிலகொண்டு இருக்கணும். அல்லாஹ்வும் நிலகொண்டு இருந்தாலும் போறது அந்த நினைவுல தரிபடணும். இந்த நிலையில அந்த நினைவுல என்ன செய்யணும்? அல்லாஹ் நினைவுல தரிபடணும். அப்ப நம்ம ஹார்ட் இருக்கு, டக் டக் டக்கு நினைக்குது. இந்த அடிக்கிற இடத்துல அல்லாஹ் 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 நம்ம வந்து அந்த உணர்வு அதற்கு ஏற்படுத்தினா எந்த உணர்வை? அந்த உணர்வை அந்த உள்ளத்துக்குள் ஏற்படுத்தினார். இந்த உள்ளத்தை சூழ்ந்து இருக்கின்ற இந்த உள்ளத்தை கட்டுப்பட்ட உறுப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் அல்லாஹ் அல்லான்னு சொல்லும். இந்த உள்ளத்தில் ஏற்பட்ட திக்கிற்கு உள்ளத்தில் ஏற்பட்ட நிலைக்கு அல்லான்னு சொன்னால் உன்னுடைய உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வு ஏற்பட்ட நிலையில என்ன செய்யும்? அல்லாஹ் அல்லான்னு சொல்லும். இந்த அல்லான்னு சொல்லும் போது இன்றைக்கு நாம் சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருக்கோம். இந்த ஆட்டுக்குட்டி நம்மளை கண்ட சிறுக்கு அப்படின்னு சத்தம் போடுறோம். சத்தம் போட்ட சிறுக்கு அது யாரை பார்க்குது? நம்மளை பார்க்குது. அதே மாதிரி நம்மளை கண்ட சிறுக்கு சத்தம் கொடுக்குறோம். ஒரு நாய் இருக்கு, அது நாய் என்ன செய்யுது? நம்மளை கண்ட சிறுக்கு என்ன செய்யுது? வாழாகிட்டு கிட்ட வருது. அது ஒரு மாடு இருக்கு, நம்ம பழைய கொண்டு இருக்கோம், உணவு போடுறோம். நமக்கு அந்த மாடு எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அந்த கையை கொண்டு கறக்கும் போது என்ன செய்யுது? நமக்கு என்ன செய்யுது? அது ஏக்கார அளவுக்கு என்ன செய்யுது? ஊண்டி நமக்கு தருகிறது. இதே மாதிரி அல்லாஹ் நாம் அல்லாஹ்வோடு நினைவோடு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய உணர்வோடு நாம் செல்லும்போது இந்த உலகத்தில் உண்டான வஸ்து எல்லாமே நமக்கு இணங்கி இருக்கும். இதுதான் அறிவு, உணர்வு, உறவு. இதுதான் அறிவு, உணர்வு, உறவு. இந்த உறவுங்கிறது அல்லாஹ் எதுல குடியிருக்கிறானோ அல்லாஹ் இதுல குடியிருக்கிறானோ அந்த உறவெல்லாம் முன்னாடி விஷயம் அந்த அந்த உறவுங்கிறது அல்லாஹ் ஜல்சானத்துல மறைவான உதவியில வைத்திருக்கிறான். அவனுடைய உதவி எப்படி வச்சிருக்கான்? மறைவா, நமக்கு தெரியாது. அந்த உதவி யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நாம் உணர்வோடு இது செய்யணும். அது நமக்கு தெரியணும். என்ன செய்யணும்? உணர்வு. நாம் தொழுகையில் நிற்கிறோம், செலவாத்து ஓதுறோம், திக்ர் செய்கிறோம், தஸ்பியாத்து செய்கிறோம், பள்ளியாசில் இருக்கிறோம். உணர்வுங்கிற விஷயம் லேசான விஷயம் இல்லை. மனை மக்களோடு இருக்கிறோம், வியாபாரத்தில் இருக்கிறோம், வண்டியை ஓட்டிட்டு போகிறோம். நம்ம உயிர் மட்டும் பாதுகாப்பு இல்லை. நம்ம பிள்ளைல 3 பேசிட்டு இருக்காங்க, அவங்களையும் பாதுகாக்கணும். அதே மாதிரி இமாம் தொழுதார் இல்லை, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டாரு, அவர் மட்டும் தொழுல, பின்னால் நினைக்கிறேன் அவ்வளோதான் இழுத்துட்டு போறாரு. பின்னால் இருக்க அவ்வளோ பேரும் என்ன செய்யுது? இழுத்துட்டு போறாரு. அப்போ அவருக்கு என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். நாம் இமாமா நிற்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். நாம் எந்த இடத்துல எதை செய்யணுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற இருக்கணும். நாம் எப்படி சலாம் வாங்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்க யாருக்கு இருக்கணும்? அப்போ உணர்வு இல்லாமல் நாம் செயல்பட்டா அல்லாஹ்வோட உறவு இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வோட உறவு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா முதல்ல இறை அச்சம். ஒரு தொழுகைக்கு போறோம்,
அந்த தொழுகைக்கு முன்னாடி அப்படி சொன்னா தொழுகை முன்னால் நின்னா எல்லாம் ஒண்ணு நான் பார்த்தவனா நிக்கிறேன்னு இருக்கணும். ஒண்ணு அப்ப பார்த்தோன்னா நிக்கிறோட உடல் எப்படி இருக்கும், அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும், அவனுடைய உறவு எப்படி இருக்கும். அப்ப இவனுக்கு அந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியம் மறக்கிற அப்படின்னு சொன்னா இவனுடைய உணர்வு மட்டுமே அந்த பத்தி நிற்கிறான்னு அர்த்தம். அல்லாவோட சிந்தனை ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அல்லாவோட ஞாபகம் ஒன்று இல்லை. இவனு மிதப்புல இருக்கிறான். எப்படி இருக்கிறான், என்ன இருக்கிறான், இவன் மிதப்புல இருக்கான். இந்த மிதப்பு என்ன செய்யுது, அவனை சேர்ந்து மயக்குது. மதிமயங்கா மன்னவரே, கல்யாணத்தில் கவிதை, மதிமயங்கா மன்னவரே மஹமூது நபியின் வடிவமாய் களிமா முழக்கத்தில் பிறந்தவரே காஜாவு கண்முன் வாரு. அப்போ மதிய என்ன செய்யும், மயக்கத்தான் செய்யும். மயக்காம இருக்கு. எதை கொண்டு மயக்கம் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய நான் படிச்சுட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் கொண்டு போயிடலாம் அப்படின்னு என்னைக்கு நம்ம போறோமோ அன்னைக்கு வண்டி தண்டாளத்தோடு கீழே இறங்குது. அன்னைக்கு வண்டி என்ன செய்யுது, இதனாலும் கொண்டு வந்துடலாம். எதை செய்யலாம், எந்த வண்டிய காரை கூட மாறி இருந்தா கூட என்ன செய்யலாம், ஒரு மாறி பின்னால தள்ளி கழிச்சுக்கலாம். ட்ரெயினை கொண்டு வர முடியுமா, தென்னாலத்துக்கு வைக்க முடியுமா, ஆட்டாவா அவர் வீடு இறங்கிட்டு எல்லாம் தூக்கப்பா தூக்கி வைக்கிறதுக்கு, டாக்ஸியா தூக்கி வைக்கிறதுக்கு, இல்லை காரா தூக்கிறதுக்கு. வணக்கங்கிறது ட்ரெயின், வணக்கங்கிறது ட்ரெயின். தண்டாளத்தை கிளீனா ஓடணும். தண்டாளத்தை என்ன செய்யணும், கிளீனணும். அறிவோட உணர்வோடு ஓடணும். அப்ப நாம் ஒவ்வொரு வணக்கத்தையும், ஒவ்வொரு செய்யக்கூடிய வணக்கத்தையும், ஒவ்வொரு செய்கின்ற செயலையும், ஒவ்வொரு செய்கின்ற எண்ணத்தையும் நாம் எதோட ஓட்டணும், அறிவோட கவனமா ஓட்டணும். இந்த அறிவோட கவனம் இல்லாம நான் ஓட்டுனா சருகர் யாரு, செல்லம் வரும். அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படிங்குவான். செய்யலாம் தான். தண்டாவது வந்து கவலைப்படுறது யாரு, அப்போ இந்த இடத்த என்ன அப்படின்னு கேட்டா உன்னோட கல்வை அல்லாஹ்வை நினைவுபடுத்து. அந்த நினைவுல உன்னோட உணர்வை உள்கொள்ளவை. உன்னோட நினைவுல உள்கொள்ள வைத்து உன்னோட கல்வுடைய எண்ணத்தையும் உன்னோட உணர்வையும் ஒன்றாக்கி இந்த உலகத்தில் ஒரு செயல்பாட்டை நீ செயல்படு. அப்படி நீ செயல்படும் போது உனக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும், ரசூலுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் ரசூல் எங்க இருப்பாங்களோ அவங்களுடைய உதவி கிடைக்கும். எல்லா ரசூலுடைய உதவி செய்யும். ஒரு நாள் ஒரு பெரிய மனுஷன் போய் அந்த மனுஷன் சொன்ன விஷயம், ஷேகிட்ட போய் நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னாராம். இவர் சேர்ந்து கூட்டமா பெரிய கூட்டம் போறதுக்கு சொன்ன உட்காருவே அப்படின்னாலாம். உட்காருவே அப்படின்னா இவனுக்கு நப்சுபுரம் எங்க கிடக்கு, எங்க போய் கிடக்கு, போனமே கொடுத்துட்டு போனமே கிடக்கு. 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டான். இவன் வரேன்னு அவன் போயிட்டான். இவன் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க ஒரு சிரமம் ஏற்பட்டு அதுபோல போயிட்டு சொன்னோம், நல்ல விடா நீ வரல, என்ன சொன்னா வரல, இந்த மாதிரி பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். நாங்க அதுலேருந்து வெளிவரப்பட்ட பாடு, இந்த வண்டியை வெளியெடுக்கப்பட்ட பாடு, இந்த வண்டியை வெளியெடுக்கப்பாடு அவ்வளோ கஷ்டம். கடைசி அங்கே போய் சேர முடியல, அது வீட்டுக்கு திரும்பிட்டேன்டா, வீட்டுக்கு திரும்பிடா அப்படின்னா. அப்போதான் நினைச்சு பார்த்தான், இவ்வளோ காலமே இந்த மனுஷன்ட்டு போய் சொல்லிட்டு போவோம். ஆனா இன்னைக்கு சொன்னது, இன்னைக்கு தான் என்ன செய்யுது,
இன்னைக்கு தான் இவ்வளவு நாளும் சொன்னதுக்கு இவருடைய சொல்லத்துக்கு பலன் என்ன இருக்கு அப்படிங்கிற இன்னைக்கு தான் விளங்குனேன்டா. இவர்கிட்ட போய் சொன்னதுக்கு பலன் இருக்கு இன்னைக்கு தான் விளங்குனேன்டா. அவன் அங்க போய் சேர முடிஞ்சல, ஊடால சிரமம். நீங்க அல்லாஹ் ஒன்றும் நமக்கு இல்லாம அல்லாஹ் ஜல்லிசானத்தால ஒன்றும் இல்லாம ஆக்கி தந்தானே. அது மாதிரி மனிதன் முதல்ல அல்லாஹ்விட்ட சொல்றது, ரெண்டாவது என்னோட ரசூல்கிட்ட சொல்றது, மூன்றாவது ஷேக முன்னத்து சொல்றது. ஷேக முன்னத்து சொல்றது. அந்த ஷேக முன்னத்து சொல்லக்கூடிய நிலை தெரியுமா? வந்து இவங்க முதல்ல முகப்பத்து வேணும், அந்த ஷேக்கு மீது ஒரு பணி வேணும், அந்த ஷேக்கு மீது நேசு வேணும், அந்த ஷேக்கு மீது அதில் கூட பாசம் வேணும். ஏனோ தேனோ அப்படின்னு இருக்கக்கூடாது. முழு முகப்பத்தில் இருந்து ஒரு சூரத்தை முன்னெடுத்துட்டு சொன்னா அதுக்கு பதில் வந்தே தீரும். அதற்கு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை விளங்கும் பாக்கி நமக்கு தந்து அருள் பெற செய்வானாக.